நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். 20-2-2023 முதல் 26-2-2023 வரை உண்டான வாரத்திற்கு நம்ம இப்போது பலன் பார்க்க வந்திருக்கோம். இந்த வாரத்தில் பார்த்தீர்களேனா மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான் மற்றும் புத பகவான் எப்படி இருக்கார், இதை தவிர சந்திர பகவான், அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் எப்படி இருக்கார் அப்படின்றத பார்ப்போம். இப்போத்தைய கோல்சாரம், அதாவது 20ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரலும் பிப்ரவரி மாதம் 2023 உண்டான கோல்சாரம் என்ன அப்படின்றத இப்போ முதல்ல பார்ப்போம். இந்த கோல்சாரம் பார்த்தீர்களேனா காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் மேஷ ராசியில் ராகு பகவான், ரிஷபராசியில் செவ்வாய் பகவான், சப்தமமாகிய துலாத்தில் கேது பகவான், இதற்கு பிறகு மகரத்தில் சனி பகவான் இருக்கார். ஒரு 2 நாளில், அதாவது 21ஆம் தேதியே புத பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போயிடுறார். அப்போ கும்பத்தில் பார்த்தீர்களேனா சூரிய பகவானும் புத பகவானும் கும்பத்தில் இருக்கார். இதை தவிர குரு பகவானும் சுக்கிர பகவானும் மீனத்தில் இருந்து இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய காலங்களாக இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தீர்களேனா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அவிட்டம் 3ஆம் பாதம், அதாவது கும்பராசியிலிருந்து அவர் கிருத்திகை 3ஆம் பாதம் வரலும் போகிறார், அதாவது ரிஷபராசி வரலும் போகிறார். இந்த காலகட்டத்தில் எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் வருது அப்படின்றத பார்ப்போம். சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிகளுக்கு இருக்குது, இந்த சந்திராஷ்டமத்தினால் என்னென்ன கஷ்டங்கள் வரும், என்னென்ன எப்படி அதை எதிர்கொள்ளணும் அப்படின்றதையும் பார்ப்போம். இதை தவிர பார்த்தீர்களேனா இந்த வாரம் இந்த 20ஆம் தேதி அமாவாசை. இந்த அமாவாசை, பௌர்ணமி, இதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படின்றது ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது. என்ன அப்படின்னா, ஏற்கனவே உங்களுக்கு போன வாரம் சொல்லியிருப்போம். அதாவது மகா சிவராத்திரியிலிருந்து 13 நாட்கள், அதாவது மேல்மலையனூரில் ஒரு மிகப்பெரிய விசேஷமாக கொண்டாடப்படும் மயான கொள்ளை அப்படின்றது 19ஆம் தேதி ராத்திரி வரும். அதாவது 20ஆம் தேதி அமாவாசைன்னா 20ஆம் தேதிக்கு முதல் நாள் ராத்திரி வரும். 13ஆம் தேதி திரையோதசி, அதாவது பிரதோஷம் அப்படின்னு சொல்லி வணங்கக்கூடிய நாளாக இருக்கும். இந்த பிரதோஷத்தில், அதாவது சிவராத்திரின்னு சொல்லுவாங்க, இந்த பிரதோஷத்திற்கு அடுத்த நாள் ராத்திரி அதாவது சதுர்தசி வரும். இந்த சதுர்தசி மயான கொள்ளை அப்படின்றத சொல்லுவாங்க. இப்போ மயான கொள்ளை அப்படின்றது இந்த மலையனூரில் ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு 20 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இடத்துல இருக்குது. என்ன அப்படின்னா சிவபெருமானுக்கு பிரம்மாவினுடைய 5வது தலையை துண்டித்ததன் மூலியமாக அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சது. அது கபாலமாக கையில் ஒட்டின்றது. இதன் மூலியமாக அவர் அந்த கபாலத்தை எடுத்துக்கொண்டு ஒரு இடமாக பிட்சை எடுத்து சாப்பிட்டுட்டு வந்தார் அப்படின்றது வரலாறு. இந்த மேல்மலையனூர் மயான கொள்ளையின் பொழுதுதான் அவருக்கு இந்த கபாலம் கையில் ஒட்டின்றது போச்சு அப்படின்றது சொல்லக்கூடியதாக இருக்குது. அதுதான் பிரசித்தம். மயான கொள்ளைன்றது அதனால் மிக பிரசித்தம். அதனால் இதுலேருந்து என்ன அப்படின்னா, ஜோதிட சாஸ்திரத்தில் பார்த்தீர்களேனா தோஷங்கள், பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்றது மிகவும் கொடிய தோஷம். அது சிவபெருமானுக்கே ஏற்பட்ட ஒரு விஷயம். அந்த சிவபெருமானுக்கு ஏற்பட்ட விஷயத்திலிருந்து அவர் தன்னைத்தானே வெளியில் கொண்டு வருவதற்காக ஏற்பட்ட சில விஷயங்கள் இருக்குது. அதனால் இந்த பிரம்மஹத்தி தோஷத்தின் பொழுது கண்டிப்பாக அந்த இது மேல்மலையனூர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும், அதாவது என் ஜோதிஷ பிரகாரம் 5ஆம் இடம் 9ஆம் இடம் கெட்டிருந்ததுன்னா இந்த இடத்துக்கு போயிட்டு வர்றதும் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் அவர்கள் விரதம் இருக்கிறது மிகவும் நல்லது. நார்மலாகவே பார்த்தீர்களேனால் இந்த மேல்மலையனூர் இதுக்கு டிவோட்டீஸ்லாம் பார்த்தீங்களேனால் அந்த சிவராத்திரியிலிருந்து 13 நாட்கள் அவங்க விரதம் இருப்பாங்க. அதாவது காப்பு கட்டுறது எல்லா விஷயத்துக்கும் அவங்க விரதம் இருந்து அவங்க இது பண்ணுவாங்க. இந்த வாரம் இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதே இந்த அமாவாசை வர்றதுனாலையும் அதற்கு முன்னால், அதாவது 19ஆம் தேதி ராத்திரியே இந்த மயான கொள்ளை நடக்கிறது இந்த வாரம். இது ஒரு மிகவும் விசேஷமான காலம் அப்படின்றதையும் சொல்கிறோம். இதை தவிர நம்ம ஒரு ராசிக்கும்
எந்தெந்த பலன்கள் வருது அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். தனுசு ராசி மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களும் கொண்ட ராசியானது தனுசு ராசி. இந்த தனுசு ராசி அப்படின்னு பார்த்தீர்களேனால் ராசியின் அதிபதி வந்து குரு பகவான். அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இன்னொரு கேந்திரத்தில் இருக்கார். இவ்வளவு நாளா தனித்த குருவாக இருந்து உங்களுடைய உடல்நிலையிலையும் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனாலையும் உடல் நலத்துல கொஞ்சம் வெப்பம் தோய்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள், உடல்ல வந்து ரத்த அழுத்தம் அந்த மாதிரியான பிரச்சனைகள், ரத்தத்தின் சம்பந்தமான பிரச்சனைகள், சுகர் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த தனுசு ராசிக்கு பார்த்தீர்களா இப்போ வந்து சுக்கிர பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா சுக்கிர பகவான் உச்சம் பெற்று போயிருக்கார். அதுவும் வந்து குரு பகவான் தனியாக இல்லாமல், தனித்து குரு பகவான் இல்லாமல் சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கம்ஃபர்ட் கொடுக்கும். உங்களுடைய தாயினுடைய உடல்நிலை மிகவும் சீராகும். ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. படிக்கக்கூடிய அதாவது இந்த 10th +1 இதெல்லாம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு 7.5 சனி இன்னொரு ஒரு மாதம் 30-40 நாள் தான் இருக்குது. அதனால் வந்து கண்டிப்பாக இந்த 7.5 சனி வரலும் கொஞ்சம் பொறுமை காப்பது மிகவும் நல்லது. வண்டி வாகனங்களில் ரொம்ப ஜாகிரதையாக போகிறது மிகவும் நல்லது அப்படின்றதையும் சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானை வச்சு தான் நம்ம வந்து வார பலன்களை சொல்லுவோம். அதாவது 20/2/2023 முதல் 26/2/2023 வரை உண்டான காலகட்டத்தில் வந்து சந்திர பகவான் வந்து உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் இடத்திலிருந்து அவர் 6ஆம் இடம் வரலும் போறார். இது பார்த்தீர்களேனால் 3ஆம் இடத்துல வந்து 20-21 2 நாள் இருக்கார். இந்த காலகட்டத்தில் சூரிய பகவானோட சேர்ந்து சந்திர பகவான் வந்து அமாவாசை யோகம் வருது. 3ஆம் இடத்தில் உங்களுடைய மூதாதையர்களினுடைய ஆசீர்வாதத்தினுடைய உங்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய பாக்கியம் கிடைக்கக்கூடிய, திடீரென்று ஒரு லக்கு வரக்கூடிய, ஃபேவர் வரக்கூடிய, அதிர்ஷ்டம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் 20ஆம் தேதி 21ஆம் தேதி சாயந்தரம் 5 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதை தவிர பார்த்தீர்களேனா உங்களுடைய 9 10 அதிபதி 3ஆம் இடத்துல போய் இருக்க போறாங்க 21ஆம் தேதியிலிருந்து. அதாவது புத பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து சூரியனோட சேரும் பொழுது உங்களுடைய இளைய சகோதரத்துவம் மூலியமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த தனு ராசிக்கு இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. கண்டிப்பாக பொது காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் தனு ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலமாக இந்த 21ஆம் தேதிக்கு மேலே இருக்கும். ஏன்னா புத பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. இதற்கு பிறகு பார்த்தீர்களேனால் சந்திர பகவான் 21ஆம் தேதி சாயந்தரத்திலிருந்து 5 மணியிலிருந்து 24ஆம் தேதி காத்தால 8 மணி வரலும் வந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல அதீத சுபத்துவம் பெறதுனால திடீர் பண யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதையல் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் செய்யக்கூடிய ஷார்ட் ட்ரிப் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பாக. இதை தவிர உங்களுடைய சுகங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய அதாவது வீட்டை வந்து கொஞ்சம் அலங்காரப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய இந்த ஆட்டோ டிரைவர்ஸ், பஸ் டிரைவர்ஸ், கண்டக்டர்ஸ் இந்த மாதிரி வாகனங்கள் செலுத்தக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும். அதை தவிர வந்து இந்த ஆடிட்டர்ஸு, அதை தவிர வந்து ப்ரொஃபஸர்ஸு, இந்த மாதிரியான அந்த கோல்டு ஸ்மித்து, அதை தவிர வந்து பேங்கிங்கில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றமான காலமாக இந்த வாரம் நிச்சயமாக அமையப்போகுது. உங்களுக்கு திடீர் என்று பண உதவி வரக்கூடிய வாய்ப்புகள், லக்கு ஃபேவர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்க போகுது. அதுவும் வந்து 21ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதற்கு பிறகு பார்த்தீர்களேனால் 24ஆம் தேதி காத்தால 8 மணியிலிருந்து 26ஆம் தேதி மதியம் 3 மணி வரலும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல போய் 8ஆம் அதிபதி சேர்றார். 8ஆம் அதிபதி வந்து ராகுவோட சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய குழந்தைகளின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மிகவும் நல்லது. ஏன்னா உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் வந்து 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய பதவி கண்டிப்பாக பங்கமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இந்த 2 நாள் பார்த்துக்கிறது நல்லது. அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் இருக்கும்பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய யோகம் காத்துட்டு இருக்கு. அதுவும் வந்து வேலையில் பார்த்தீர்களே ஏன்னா உங்களுக்கு அங்கீகாரம் அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய உழைப்புக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். பண வருவாய் அதிகமாக இருக்கும். உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 11ஆம் அதிபதியே 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள்லாம் ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்துவீங்க.
மொத்தத்தில் இந்த வாரம் பார்த்தீர்களேனா மிகப்பெரிய ஏற்றமான நல்ல குதூகலமான சந்தோஷமான வாரமாக இந்த வாரம் தனுசு ராசிக்கு இருக்க போது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமாளை போய் வணங்கி அவர்களுக்கு வெத்தலை மாலை சாத்திட்டு வந்தீங்களேனால் உங்களுக்கு இந்த 7.5 சனி விலகலால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நல்லபடியாகவே சுமூகமாகவே விலகக்கூடும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.